சோசியல் மீடியா ஃபுல்லாவே ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவரகொண்டா இவங்களோட மேரேஜ் பத்தின டாக்ஸ் தான் பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. டே டு டே லைஃப்ல அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அவங்களோட மேரேஜ்ல என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? அண்ட் இப்போ அவங்க கரண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா வந்துட்டு இருக்கு. அந்த வகையில சமீபத்தில ஒரு விஷயம் ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்க்கிட்டு இருக்கு. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். திரைப்பட நடிகர் மற்றும் நடிகையான ராஷ்மிகா மந்தனா மற்றும் விஜய் தேவரகொண்டா இவங்க 2 பேருமே கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க. பிப்ரவரி 26ஆம் தேதி இவங்களோட கல்யாணம் உதய்பூர்ல இருக்கக்கூடிய மஹால்ல ரொம்பவே பிரம்மாண்டமான முறையில நடைபெற போகுது. அண்ட் அதற்கான ஏற்பாடுகள் எல்லாமே இப்போ போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் அதில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஷாப்பிங். அண்ட் இந்த ஒரு கல்யாணத்துக்காகவே கிட்டத்தட்ட பல நாட்களா இவங்க ஷாப்பிங் பண்ணி வந்துட்டு இருக்காங்களாமா. ஒரு பக்கம் விஜய் தேவரகொண்டாவும் ராஷ்மிகாவும் ஒண்ணா ஷாப்பிங் பண்றது, அது மட்டும் இல்லாம சம்பிரதாய முறைப்படி அவங்கவங்க குடும்பத்தோட போய் ஷாப்பிங் பண்றது அப்படின்னு ஷாப்பிங்ல அவங்க 2 ஃபேமிலியுமே ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதில பையன் வீட்டு சைட விட பொண்ணு வீட்டு சைடு தான் பயங்கர கலகலப்பா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் அதில ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க பொண்ணுக்கு ஷாப்பிங் பண்றது, அதுலயும் தங்க நகைகள் ஷாப்பிங் பண்றது. ராஷ்மிகாவோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே அண்ட் இப்ப பார்த்தீங்கன்னா, தங்க நகைகள் தான் ஷாப்பிங் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா கழுத்துக்கு, காதுக்கு, அது மட்டும் இல்லாம மாப்பிள்ளை வீட்டு சைடு அப்படின்னு தொடர்ந்து ஏகப்பட்ட இடங்கள்ல வந்து ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்களாமா. 1 இல்ல, 2 இல்ல, பல இடங்கள் ஏறி இறங்கியிருக்காங்க. கஸ்டமைஸ்டா பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு கல்யாணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூனிக்காவும் இருக்கணும். அதே போல பார்த்தீங்கன்னா, ட்ரெடிஷ்னல் வைஸும் இருக்கணும். ஏன்னா, இவங்க கல்யாணமே அந்த மாரி தான் இருக்கணும் அப்படிங்கிற தீம்ல அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ, பல இடங்களுக்கு போயிருக்காங்க. பல கடைகள பார்த்துருக்காங்க. தங்க நகைகள் மட்டுமே பல லட்சங்களுக்கு வாங்கியிருக்காங்க. அதுவும் கஸ்டமைஸ்டாவுமே ஆர்டர் பண்ணியிருக்காங்களாமா. இதுவரைக்கும் நடந்த கல்யாணத்தில இது மாதிரி இருந்திருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்காங்க. அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் பொதுவாவே செலிபிரிட்டீஸ் கல்யாணத்தில பல கோடிகளுக்கு வந்து தங்க நகைகள் வரும். அப்படி பார்க்கும்போது இந்த ஒரு செலிபிரிட்டிக்கு அத தாண்டி போகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் தான் போய்க்கிட்டு இருக்கு. எது எப்படியோ இவங்க 2 பேருமே அவங்களோட மேரேஜ ரொம்ப வித்தியாசமா பண்ணணும் அப்படிங்கிறதுல உறுதியா இருக்காங்க. அதில எந்த ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது அப்படிங்கிறதுலயும் உறுதியா இருக்காங்க. அதனாலவே கிட்டத்தட்ட 100 பவுன்சர்ஸ அவங்களோட மேரேஜுக்கு இறக்க போறாங்களாமா. அந்த 100 பேருமே கல்யாணம் ஆரம்பிச்சு ரிசப்ஷன் முடியிற வரைக்குமே இவங்க கூடவே இருப்பாங்க. எந்த ஒரு அசம்பாவிதமுமே ஏற்படாம பார்த்துப்பாங்க அப்படிங்காமா. அண்ட் இவங்க சொன்ன சொல்லுக்கு கட்டுப்பட்டு இருப்பாங்களாமா. அவங்களுக்காக மட்டுமே பல கோடிகள் செலவு பண்ணியிருக்காங்களாமா. இந்த ஒரு கல்யாணத்த ரொம்ப ரொம்ப சீரும் சிறப்புமா பண்ணணும். அதே நேரம் கரெக்ட்டா பண்ணணும் அப்படிங்கிறதுல விஜய் தேவரகொண்டாவும் சரி, ராஷ்மிகா மந்தனாவும் சரி ரொம்ப ரொம்ப உறுதியா இருக்காங்க. அதனால தான் பல கோடிகள் குடுத்து பவுன்சர்ஸ் இறக்குறாங்க. பல லட்சங்கள், பல கோடிகள் செலவு பண்ணி தங்க நகைகள கஸ்டமைஸ்டா ஆர்டர் பண்றாங்க. அண்ட் பல இடங்களுக்கு சுத்தி பார்த்து ஏன்சியன்ட்டான முறைப்படில தான் இருக்கணும் அப்படின்னு உதய்பூர் மஹால்ல பண்றாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு மேரேஜ் அப்படிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட்டா இருக்க போகுது அப்படிங்கிற மாரி தான் நான் நினைக்கிறேன். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.